தூத்துக்குடியில் சென்னையைச் சேர்ந்த டெக்டிவ் சாப்ட்வேர் நிறுவனம் சார்பில் பண்டாராம்பட்டி பகுதியில் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு 5வது ஆண்டாக பொதுமக்களுக்கு மரக்கன்று மற்றும் சிக்கன் பிரியாணி இனிப்பு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி பண்டாராம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆறுமுகப்பாண்டி. இவர் சென்னை மற்றும் தூத்துக்குடியில் செக்டிவ் என்ற பெயரில் சாப்ட்வேர் நிறுவனம் நடத்தி வருகின்றார். 5வது ஆண்டாக செக்டிவ் சாப்ட்வேர் நிறுவனம் சார்பில் இன்று பண்டாரம்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு ஜாதி மத வேறுபாடின்றி அனைவருக்கும் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடும் வகையிலும் இயற்கை பாதுகாக்க வலியுறுத்தும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்க மாநில கிருஷ்ணமூர்த்தி, ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கார்த்திகேயன், சிவா டார்தீன், பிரபு கலைச்செல்வம் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் டெக்டிவ் சாப்ட்வேர் நிறுவன உரிமையாளர் ஆறுமுகப்பாண்டியனுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதனை அடுத்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர். முன்னதாக தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்க மாநில கிருஷ்ணமூர்த்தி பேசும்பொழுது, மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும், கல்விக்காக எந்த உதவி எப்பொழுது கேட்டாலும் தாங்கள் செய்ய முன்வரும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிறுவனம் தூத்துக்குடியில் நம்ம பகுதியில் தொடங்கப்பட உள்ளது, அப்பொழுது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அவர் பண்ணுதார். இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இந்த இடத்தில் நம்ம நிற்கக்கூடிய இந்த இடங்கிறது மிக பெரும் சாப்ட்வேர் கம்பெனி, இன்டர்நேஷனல் லெவலுக்கு சர்வதேச அளவுக்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி உங்க பகுதியில நிறுவதற்கான ஒரு முன்முயற்சியும் அவர் எடுத்துட்டு இருக்கார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தலைமுறைகள் அடுத்த கட்டத்துல நம்ம இதுதான் நமக்கான தொழில் அல்ல, நாம் கல்வி கற்கக்கூடிய சூழல்ல கல்வியை ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தைகளுக்கு எடுத்து கொண்டு போகணும் அங்கிற ஒரு லட்சிய கனவு தான் ஆறுமுகப்பாண்டியோட கனவு. அந்த கனவுங்கிறது நீங்க குழந்தைகளை எவ்வளவு வறுமையின் பிடியில இருந்தாலும், எவ்வளவு விளிம்புநிலை சூழ்நிலைக்கு இருந்தாலும் குழந்தைகள் கல்வியை சமரசம் பண்ணிடாதீங்க, அவர்களை கல்வியிலிருந்து இடைநிறுத்தம் பண்ணிடாதீங்க. அவர்கள் முழுமையான ஒரு கல்வியை பயிலணும், ஒரு மேலான இடத்துக்கு வரணும். அந்த மேலான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிங்கிறது ஆறுமுகப்பாண்டியோட முயற்சி கண்டிப்பாக மிக பெரும் அளவுல இருக்கும். அவர் சார்ந்த சாப்ட்வேர் கம்பெனிங்கிறது விளிம்புநிலை சமூகத்திற்குரிய இளைஞர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பெண்களுக்கும், நம்ம இளம் வளர் பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்காக தான் அவருடைய செயல் திட்டம் செயல்பட்டு இருக்கு. அதனால அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழர் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்னைக்கு தமிழர் புத்தாண்டுங்கிறது ஒரு மதம் சார்ந்த விழா அல்ல, தமிழர் இனம் சார்ந்த ஒரு திருவிழா. இன்னைக்கு இருக்கக்கூடிய வறுமை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பகுதியில இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ஏற்றமான மகிழ்ச்சியான காலங்களா இருக்கணும். கண்டிப்பாக ஆறுமுகப்பாண்டி அன்பு சகோதரர் இன்னைக்கு வலதுகை செய்யறதை இடதுகை அறியக்கூடாதுமாங்க, அவர் முகத்தையே காட்ட விரும்பாதவர். அந்த வகையில நாம் சார்ந்த நம் மண் சார்ந்த மகன், நமக்கு ஒரு அவர் சாப்பிட்ற உணவுங்கிறது நம்ம எல்லாரும் சாப்பிட்ற உணவு, நம்ம இன்னைக்கு கலந்து சாப்பிடுறோம், அவ்வளவுதான். இது ஏதோ ஒரு நலத்திட்டமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கூடி உறவாடக்கூடிய ஒரு நிகழ்வு இத்திருவிழா, இது தமிழர் திருவிழா. அதனால மீண்டும் ஒரு முறை நம்ம மீண்டும் சொல்லக்கூடியது, மீண்டும் மீண்டும் நம்ம வறுமையின் பிடி எவ்வளவாக இருந்தாலும் நம் குழந்தையினுடைய கல்விங்கிறது மிக முக்கியம். அதனால எந்த சூழ்நிலையிலும் குழந்தைகளுக்கான கல்வியை நீங்க இடைநிறுத்தம் பண்ணிடக்கூடாது. அவர்களை கல்வியை மேற்கல்வியை படிக்க வைக்கணும். அதற்கான முன்முயற்சியிலும் கண்டிப்பாக ஆறுமுகப்பாண்டியும் அவர் சார்ந்த நண்பர்கள் நாங்களும் உங்களோடு துணை இருப்போம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.